அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்ரியா. நான் 11th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். நான் எங்க ஸ்கூல் லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்திருக்கேன். அந்த புக்கு பேர் வந்து அன்பின் வெற்றி. இந்த புக்ல வந்து நான் நிறைய கதை படிச்சேன். அதுல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 10 வாழ்க்கை கதைகளை சொல்றேன். இந்த புக்கை தொகுத்தவங்க வந்து யூமா வாசுகி அப்படின்றாங்க. இப்போ அன்பின் வெற்றி அப்படின்றத வந்து நம்ம ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். அன்பின் சியாட்னின் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிரம்ப் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. சிரம்ப் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்படுற ஒரு போட்டி. அந்த போட்டியில வந்து அடுத்ததா வந்து ஓட்டப்பந்தயம் நடக்க இருக்கு. அப்ப அந்த போட்டியாளர்கள்லாம் வந்து தொடக்க போட்டியில முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க இருந்து எல்லாருமே வந்து நார்மல் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து உடல் ஊனமுற்றவர்களும் நிறைய பேர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க. இவங்க விளையாடுறத பாக்குறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அந்த மைதானத்துல இருக்காங்க. எல்லாரும் வந்து இவங்களை கூச்சல் போட்டு இவங்களை வந்து ரொம்பவும் என்கரேஜ் பண்றாங்க. அப்ப வந்து இவங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரும் பார்த்து கை காமிச்சு ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ வந்து இப்போ போட்டி தொடங்குறதுக்கான அந்த ஒலி கேட்ட உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும் போது அந்த இருந்ததுல வந்து ரொம்ப வயசு கம்மியாகவும் அவனுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வந்து பாதியில கீழே விழுந்துடுறான். இதே மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அதான் இப்ப நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா வந்து அங்க அது நடக்கவே இல்லை. முன்னாடி ஓடிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி திரும்பி ஓடி வந்து அவனை தூக்கி நீ ஒன்னும் கவலைப்படாது, நம்ம எல்லாரும் ஒன்னாவே ஓடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அவனோட கையை பிடிச்சி எல்லாரும் ஒன்னாவே வந்து இந்த வெற்றியை வந்து ஒன்னா கொண்டாடுறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம நம்ம ஒரு வெற்றியை நம்ம வந்து நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணாம நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து அதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றது. அடுத்தது இப்போ கதை ஒன்று, உப்பும் தண்ணீரும். ஒரு புத்தர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவருடைய குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு இளைஞர் என்ன பண்ணான்னா ரொம்ப தூரத்துல இருந்து அவர் பார்க்கறதுக்காக வராரு. அவன் வந்து ரொம்ப சோர்வாகவும் அப்புறம் அவனோட கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்கு. அவன் வந்து புத்தரை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவர் காலில் விழுந்து ஆஹ் ரொம்ப கதறி கதறி அழுதுட்டே இருந்தான். அப்ப அந்த புத்தர் வந்து அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் பொறுமையா அவனை வந்து வருடி விட்டு ஆஹ் உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி அழுகுற அப்படின்ட்டு. அப்ப வந்து அவன் சொல்றான், இந்த மாதிரி வந்து எனக்குன்னு வந்து யாருமே இல்லை. என்கிட்ட இருக்கிற கஷ்டத்தையும் என்கிட்ட இருக்கிற அன்பையும் வந்து ஒருத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற வந்து எனக்கு யாருமே இல்லை. என்னோட வாழ்க்கையில வந்து யாரும் அனுபவிக்க முடியாத துன்பத்தெல்லாம் வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ வந்து அந்த புத்தர் வந்து சரி நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு குடிசைக்குள்ள போயிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணியும் ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வந்து அந்த உப்பை வந்து அந்த டம்ளர்ல போட்டு கலக்கி இதை நீ இப்ப குடி அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞனும் வந்து எந்த கேள்வியும் கேட்காம அவரும் தண்ணி குடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வாய் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது வாய் வந்து அவரால் குடிக்கவே முடியல. இல்ல என்னால வந்து இதை குடிக்கவே முடியல அப்படின்ட்டு. சரி குடு அப்படின்ட்டு அந்த டம்ளர் எடுத்துட்டு போய் குடிசையில வச்சுட்டு அதே அளவு உப்பு எடுத்துட்டு வராரு. இதான் இங்க பாரு, அதோ தெரியுதே அந்த குளத்துல போயிட்டு இந்த உப்பை போய் கரைச்சிட்டு வா அப்படின்ட்டு. அந்த இளைஞனும் போயிட்டு அந்த குளத்துல வந்து அந்த உப்பை கரைக்கிறான். புத்தர் வந்து அந்த கரைக்கு மேல நின்று ஒரு குளத்து கரைக்கு மேல நின்று சொல்றாரு, இப்போ இந்த தண்ணியை நீ குடி, இந்த குளத்துல இருக்க தண்ணியை குடி அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த இளைஞனும் தண்ணி குடிக்கிறான். இப்போ இதுல வந்து உனக்கு இது என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. இல்ல இது வந்து உப்பு கரைச்சதே தெரியல அப்படின்ட்டு. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் எல்லாமே வந்து இந்த உப்பை போலதான். நம்ம வந்து நம்மளோட நம்ம மனசை வந்து அந்த இந்த சின்ன தண்டர்ல இருந்து தண்ணி மாதிரி நம்ம வந்து நம்ம மனசை வலுப்படுத்திட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பம்லாம் வந்து அந்த குளத்துல கரைக்கப்பட்ட உப்பு போல மாறிடும். கதை 2, உனக்காக நான் பாடுவேன். ஒரு தெருப்பாடகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்பவுமே மாலை நேரத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு தெருவுல வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து டெய்லியும் பாட்டு பாடினே அவருக்கு வந்து நிறைய காசு எல்லாம் அவரோட பாட்டு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு பொருள் எல்லாமே அவங்களுக்கு தருவாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுது. உடம்பு சரியாம போயிட்டு இருக்கு. அதையும் அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு பைசா கூட இல்லை. அப்போ அதையும் ஒரு பொருட்படுத்தாம நம்ம போயிட்டு பாடலாம் அப்படின்றதுக்காக அந்த தெரு ஓரமா போயிட்டு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடும்போது அவங்க வந்து கூடி இருந்தவங்க யாருமே வந்து அவர் என்னன்னு கூட கேட்கல. ஏன்னா வந்து அவர் பாட்டு பாடும்போது அவர் பாட்டு வந்து அன்னைக்கு வந்து யாருக்குமே பிடிக்கல. அவர் பாட பாட இடையே வந்து அவருக்கு இருமல் வந்துட்டே இருந்தது. அதனால வந்து அவர் கொஞ்சம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. ஈவினிங் டைம்ல வந்து மழை பெய்யற மாதிரி தூறல் போட்டு இருந்தது. அப்ப வந்து எல்லாரும் வந்து ஒதுங்கத்துக்காக எல்லாரும் அவசர அவசரமா போடுறாங்க. ஆனாலும் அவர் அங்கேதான் பாட்டு பாடிஇருந்தாரு. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு இளைஞன் வரான். அந்த இளைஞன் வந்து
அவன் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவர் பாடின பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போயிருந்தது. எவ்வளவுதான் தூர போட்டாலும் மழை பெஞ்சாலும் வந்து எல்லாரும் அந்த இளைஞன் பாடுற பாட்ட வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அப்போ வந்து அந்த வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பாடுனாரு அவரு. ஒரு பாட்டு பாடி முடிச்சோனே துண்ட விரிக்கிறாங்க. துண்ட விரிச்ச உடனே எல்லாம் நெறைய இப்ப இந்த மக்கள் புடிச்ச பொண்ணு, பொருள், பணம் எல்லாமே அந்த துண்டு ஃபுல்லா நெறஞ்சு போயிருக்கு. அத கட்டி அந்த இளைஞர் வந்து கட்டி அந்த அந்த தெரு பாடகருக்கு வந்து குடுக்குறாரு. அவர் வந்து, "நீ எதுக்குப்பா எடுக்குற? இது உனக்கு கிடைச்சது இல்ல" அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, "நான் வந்து நெறைய தடவ இந்த தெரு ஓரமா நான் போயிருக்கேன். அப்ப வந்து நீங்க பாட்டு பாடுறத நான் கேட்டுருக்கேன். உங்க பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து கேட்கும்போது உங்க உங்க உடல்ல வந்து உங்களோட சத்தம் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்க உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். இத நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நான் வந்து ஒரு அரங்கத்துல பாடுறேன். நீங்க இந்த தெரு ஓரமா பாடுறீங்க. அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்கும் வித்தியாசம். நீங்க வந்து இது எதுவும் திருப்பி எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த தெரு பாடகர் வந்து அந்த இளைஞன் போற வழியே வந்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து, நம்மள சுத்தி நெறைய பேருக்கு துன்பங்கள்லாம் இருக்கும். ஆனா வந்து யாரோ தானே கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு என்ன அப்படின்னு போவாம, நம்மளால முடிஞ்சது சின்ன சின்ன உதவி வந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது வந்து உலகம் உணர்து. இந்த கதையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடற்கரை ஓரமா ஒரு தாத்தாவும், ஒரு பேத்தியும் வந்து போயிட்டு இருக்காங்க. அ அப்போ வந்து ஒரு தூரத்துல வந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா, அ ஏதோ கடலுக்குள்ள தூக்கி அடிச்சுட்டே இருக்கான். இந்த தாத்தாக்கும், பேத்திக்கும் வந்து ஒண்ணுமே புரியல. அந்த பையன் அங்க என்னதான் பண்றான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க 2 பேரும் கிட்ட போயிட்டு இந்த மாரி கேக்குறாங்க. அந்த பேத்தி வந்து கேக்குறா, "அ அண்ணா நீங்க என்ன பண்றீங்க இங்க?" அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த பையன் சொல்றான், "இல்ல இந்த கடல்ல வந்து நெறைய நட்சத்திர மீன்லாம் வந்து கரை ஒதுங்கிருக்கு. அதெல்லாம் நான் கடலுக்குள்ள வீசி அடிக்கிறேன்" அப்படின்ட்டு. அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, "இந்த உலகத்துல எவ்வளவோ கடல் இருக்கு. அதுல இருந்து எவ்வளவோ நட்சத்திர மீன்கள்லாம் கரை ஒதுங்கி அதுல இறந்து போகும். அப்ப அதெல்லாம் யார் காப்பாத்துவா?" அப்படின்ட்டு. அப்ப அந்த சின்ன பையன் வந்து ஒரு மீன தூக்கி அடிச்ச மாரி சொல்றான், "நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. நான் இப்போ காப்பாத்துதல் எதனா ஒரு மீனாவது உயிர் பொழச்சுக்கோங்களேன். அதுதான் இங்க முக்கியம். இப்போ அதுதான் இங்க முக்கியம். இப்போ வந்து என்னால ஒரு நல்லது நடக்குது அப்படின்ட்டு. இப்போ எனக்கு அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து, ஒருத்தரால வந்து இந்த உலகத்தையும் தலைகீழா திருப்பி போட முடியாது. ஆனா நம்ம மனசாட்சி சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா வந்து, அது நம்ம எதிர்காலத்துக்கும் சரி, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் சரி, வளத்தோட பாதுகாக்கும். அடுத்தது வந்து அழுமூஞ்சி கண்ணுக்குட்டி. மார்ட்டின் அப்படின்றது ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் தல மேல வந்து ஆப்பிள் நெறஞ்ச ஒரு கூடை வந்து ஒரு தல மேல விழுந்தது. அப்பயும் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. எதுவும் கவலைப்படல. அப்புறம் அவரோட மனைவி மார்ட்டினும் அவங்க மனைவியும் வந்து வயல் ஓரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் நடந்து போம்போது 2 பேரும் வழுக்கி சேத்துல விழுந்துர்றாங்க. அப்பயும் வந்து அவங்க 2 பேரும் அ ஏதோ கஷ்டப்படாம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரும் வந்து ஒரு குதிரைய ஒண்ணு வளர்க்குறாங்க. அந்த குதிரைய என்ன பண்றாங்கன்னா, விளையாட்டுத்தனமா கதுவோட இடுக்குல வந்து ஒரு வால வந்து மாட்டி விட்டுர்றாங்க. அப்பயும் வந்து அந்த குதிரை வந்து அதுவும் அழுவாம அது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க வந்து ஒரு 3 பன்னிக்குட்டிய வளர்க்குறாங்க. அந்த 3 பன்னிக்குட்டியும் வந்து அதுவே தான் இத தேடி சாப்பிடும். அதுக்கு ஏதாவது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனா உணவு கிடைக்கலனாலும் சரி, அழுவாம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு கன்னுக்குட்டி ஒண்ணு வளர்க்குறாங்க. அந்த கன்னுக்குட்டி வந்து என்ன பண்ணும்னா, அதுக்கு வந்து ரொம்ப இருட்டா இருந்தாலும் பயப்படும், ரொம்ப வெளிச்சமா இருந்தாலும் பயப்படும், ரொம்ப குளிர்னாலும் பயப்படும், ரொம்ப வெப்பமா இருந்தாலும் அது வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். அதுவும் சந்தோஷமாவே இருக்காது. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இருட்டாவும், ரொம்ப கடும் குளிராவும் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கன்னுக்குட்டி வந்து அழுதுன்னே இருந்தது. அழுவ நிறுத்தவே இல்ல. அப்ப அது கண்ணுலருந்து வர அந்த பெரிய பெரிய கண்ணீர் துளிகள் என்ன ஆகுதுன்னா, அந்த கன்னுக்குட்டி மேல பட்டு அது அப்படியே அந்த குளிர்னால அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அத காப்பாத்துறதுக்காக மார்ட்டின் என்ன பண்ணாருன்னா, அந்த கன்னுக்குட்டிய வந்து அந்த சுத்தி வச்சு அந்த இது உள்ள உடைக்கிறாரு. அப்பயும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ வந்து அவங்களோட மனைவி வந்து அந்த லைட் நெருப்பு பத்த வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்பயும் வந்து அது எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த நெருப்பு அந்த குளிர்னால அணைஞ்சு அணைஞ்சு போயிட்டே இருக்கு. அப்பயும் அத காப்பாத்த முடியல. அப்போ 2 பேரும் வந்து ரொம்ப சோகமா இருந்தாங்க. இத எப்படிதான் காப்பாத்துறது? அப்பதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப சோகமா இருக்கிறது. அப்புறம் என்னதான் பண்ணியும் அந்த கன்னுக்குட்டி காப்பாத்தவே முடியல. அவங்க வந்து அப்புறம் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேரும் அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அழுதத பார்த்து இந்த கன்னுக்குட்டி வந்து சிரிக்குது. அது அப்பதான் வந்து அந்த கன்னுக்குட்டி அது பொறந்ததுலருந்து ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்குது. அது ரொம்பவும்
சந்தோஷமா ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிச்சு அது கை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி சிரிச்சதுனால அந்த அந்த பனிக்கட்டிக்குள்ள வந்து அது வெளில வந்தது. அதை பார்த்து மார்ட்டின் அப்புறம் மணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த கதையில வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அது நம்ம வந்து பொருட்படுத்தாம நம்ம ஒரு எப்பவும் போய் நம்ம சந்தோஷமாவே இருக்கிறோம். சந்தோஷமா இருந்தாலே நம்ம வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள்லாம் நீங்கிடும். அடுத்தது வந்து விதைகள். செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து ரொம்ப நல்லா படிப்பா. அவ வந்து நெறைய விஷயத்த வந்து கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஆர்வம் இருக்கு. அவ நெறைய காம்படிஷன்ல எல்லாம் கலந்துப்பா. ஆனா வந்து அவ கலந்துக்கிற எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட மாட்டா. எதனாச்சும் 1, 2ல தான் ஜெயிப்பாளே. ஒரு நாள் வந்து அவ ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா. அ அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு, "ஏன் நீ ரொம்ப சோகமா இருக்க?" அப்படி கேட்கறாங்க. அப்போ வந்து அவ சொல்றா, "இல்லம்மா நான் வந்து எவ்வளவோ விஷயத்தெல்லாம் பண்றேன். ஆனா வந்து என்னால ஒண்ணுத்துலயுமே ஜெயிக்க முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னால எதுவுமே கத்துக்க முடியாதா?" அப்படின்ட்டு. "நீ ஒண்ணும் வருத்தப்படாத" அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அ ஒரு கையில ஒண்ணு வச்சுட்டு, "இப்ப என் கையில என்ன இருக்கு?" அப்படி கேட்கறாங்க. அப்போ அவ சொல்றா, உன் கையில என்னம்மா இருக்கு? ஒரு பழம் இருக்கு. அது கூடவா எனக்கு தெரியாது?" அப்படின்னு கேட்கறாங்க. சரி, அப்புறம் அந்த பழத்த வந்து 2ஆ கட் பண்றாங்க. 2ஆ கட் பண்ணி காமிக்கிறாங்க. "இப்ப இதுல என்ன இருக்கு?" அப்படி கேட்கறாங்க. "இதுல வந்து நெறைய விதைகள்லாம் இருக்கு" அப்படி சொல்றாங்க. சரி, இப்போ இதுல இருந்து என்ன மரம் முளைக்கும்? அப்படின்ட்டு. இதுல இருந்து எல்லாத்துலயுமே மரம் வந்து முளைச்சிடாதுன்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து எதனாச்சும் ஒண்ணுல இருந்து தான் முளைக்க முடியும். மரம் வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அ இப்போ இதுலருந்து எதனாச்சும் ஒரு ஆனா நீ எத்தன போட்டியில கலந்துக்கிற? ஆனா நீ ஜெயிக்காம விட்டுறல்ல. எதனா ஒண்ணுத்தையாவது ஜெயிக்கிறல்ல. அதுவே உனக்கு சந்தோஷம் தானே! அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா அப்படின்ட்டு அவ புரிஞ்சுக்கிறா. அவ என்ன இந்த அவங்க அம்மா சொல்ல வர்றத. இப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து, நம்ம வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னா, அடுத்தது அத நம்மளுக்கு வரவே வராது. நம்ம பண்ணக்கூடாது இத அப்படின்ட்டு இருக்காம, நம்ம வந்து அடுத்தடுத்து அத நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது, அதுலருந்து ஏதாச்சும் ஒண்ணுத்தையாவது நம்ம வெற்றி பெறலாம். அப்படின்றத இந்த கதையிலருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைகை மொழி அறிஞர். அ ஒரு அரண்மனைக்கு வந்து ஒரு வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து வாயில பேச மாட்டாரு. அவர் சைகை மூலமா தான் பேசுவாரு. அவர் வந்து சைகையில வந்து அறிஞர் அவரு. அவர் வந்து அந்த அரண்மனைக்கு வந்து யார்கிட்டயும் சொல்றாரு, "இந்த உலகத்திலே வந்து சைகை மொழியில பேசுறது என்ன மிஞ்ச யாருமே கிடையாது." அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த ஒரு மந்திரி வந்து சொல்றாரு, "நீ உன்ன விட ஒரு புத்திசாலியான ஒரு சைகை மொழி அறிஞர் வந்து நான் கூட்டிட்டு வரேன் நாளைக்கே." அப்படி சொல்றாரு. அப்புறம் வந்து அந்த சைகை மொழி அறிஞர் வந்து ஏளனமா சிரிச்சு, சரி, சரி கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "நானும் இந்த சபதத்தை ஏத்துக்கிறேன்" அப்படின்ட்டு. அ அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, மந்திரி வந்து ஒரு மரவெட்டி கிட்ட போறாரு. அந்த மரவெட்டி வந்து பார்க்க எப்படி இருப்பாருன்னா, அவரோட உடம்பு வந்து ரொம்ப தடிசாவும், அப்புறம் தோல் ரொம்ப கருப்பாவும், அவருக்கு வந்து ஒரு கண்ணு தெரியாது. அவருக்கு வந்து ஒரே ஒரு கண்ணு தான் தெரியும். அது மந்திரி வந்து அவர்கிட்ட மரவெட்டி கிட்ட சொல்றாரு, இது மாரி வந்து காலையில வந்து அரண்மனைக்கு ஒரு சைகை மொழி அறிஞர் வந்தான். அவன் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப அவமானப்படுத்துற மாரி பேசுறான். நீ வ அ உனக்கு நீ சைகை மொழியில வந்து உனக்கு தெரிஞ்சத வந்து நீ பேசு. நாளைக்கு நான் வந்து அவன்கிட்ட சவால் விட்டுருக்கேன். நான் உன்னோட ரொம்ப புத்திசாலியான ஒரு சைகை மொழி அறிஞர் வந்து நான் கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த மரவெட்டி சொல்றான், ஐய்யயோ! எனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? நான் தோத்துட்டேன்னா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றேன், "நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கு என்ன தெரியுதோ அத நீ பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. ஆ மறுநாள் வந்து அந்த போட்டி வந்து தொடங்குது. அந்த மரவெட்டியும் அரண்மனைக்கு வராரு. அந்த சைகை மொழி அறிஞர் வந்து, "இப்போ போட்டி ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. போட்டி ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அறிஞர் சைகை மொழி அறிஞர் வந்து ஒரு விரல காமிக்கிறாரு. பதிலுக்கு வந்து அந்த மரவெட்டி வந்து 2 விரல காமிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்பவும் ஆச்சரியம் அடைஞ்ச அந்த சைகை முறையினர் வந்து 3 விரல காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து அதுக்கு பதிலா அவருடைய முஷ்டத்த உயர்த்தி காமிக்கிறாரு. அ அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து என்னோட தோல்விய வந்து நான் ஒத்துக்கிறேன். இனி இவரு மாரி ஒரு அறிஞர வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல." அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அ அவரு அவர் வந்து மந்திரி வந்து அப்போ வந்து சொல்றாரு அவரு, "நான் வந்து ஒரு விரல காமிச்சு, அறிவு தான் எல்லாத்தையுமே வெல்லும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் 2 விரல காமிச்சு, அறிவு மட்டும் இருந்தா போதாது, அன்பும் அதுக்கு வேணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவர் வந்து 3 விரல காமிக்கிறாரு. 3 விரல காமிச்சு, "நான் வந்து அன்பு, அறிவு, ஆற்றல் இந்த 3 தான் வேணும்" அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த மரவெட்டி வந்து அவர் முஷ்டத்த உயர்த்தி, "அன்பு, அறிவு, ஆற்றல் இது எல்லாம் இருந்தா மட்டும் போதாது, நம்மளுக்கு அடக்கமும் வேணும்" அப்படின்ட்டு. அத பார்த்து நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுட்டேன்
அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து அவர் ஊருக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த மந்திரி வந்து மரவெட்டி கிட்ட கேக்குறாரு. அப்படி நீ உன்னோட 2 விரல் 3 விரல்லாம் காமிச்சியே அதை பத்தி அதுல இருந்து நீ என்ன சொல்ல வந்த அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, வந்து ஒரு கை காமிச்சு உனக்கு ஒரு கண்ணு தான் தெரியும் அப்படின்ட்டு எனக்கு கேள்விப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எனக்கு உனக்கு 2 கண் எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியாது, உனக்கு 2 கண்ணு இருந்துமே ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து 3 விரல காமிச்சு எனக்கு ரெண்டு கண்ணுன்னா உனக்கு ஒரு கண்ணு தான் அப்படின்ட்டு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால தான் நான் இந்த வாட்டி பேசினேன்னா உன் மூக்கு உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அதுக்கப்புறம் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து அவங்களோட அறிவையும் அவங்க வந்து எவ்வளவு அனுபவப்பட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு. இப்ப நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்றோம்னா நிறைய பேர் நிறைய விதமா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் வந்து இப்போ இவரு அந்த சைகை முறையினர் என்ன நினைச்சாரு, அவர் வந்து அவர் அறிஞர் அதுல. அவர் அப்போ வந்து அவரோட அந்த சைகையெல்லாம் வந்து அவருக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் கிண்டல் பண்றாங்கன்னு நினைச்சுதான் அவர் வந்து திட்டிருக்காரு இவரு. ஆனா அவர் வந்து ஒரு அறிவுரை சொல்றாரு இவரு நினைச்சுதான். அதனால ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நம்ம வந்து அது நம்மளோட அறிவையும் நம்ம வந்து எவ்வளவு அனுபவப்பட்டிருக்கோம் அப்படின்றத பத்தி தான். அதுக்கப்புறம் வந்து கிணற்று தவளை. இந்த ஒரு கடல் இருக்கு. அந்த கடல் ஓரமா வந்து ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல வந்து ஒரு தவளை வந்து வாழ்ந்துட்டு வருது. அந்த தவளை வந்து பிறந்ததுன்னு அந்த கிணத்துலதான் இருக்கு. ஆஹ் அந்த கிணத்தை விட்டு அது எங்கேயுமே வெளியில கூட போனது கிடையாது. உடனே வந்து அந்த கிணத்துல வந்து ஏதோ ஒண்ணு விழுது. அது என்னன்னு பார்த்தா அது இன்னொரு தவளை. 2 தவளையும் வந்து அதை அறிமுகப்படுத்திக்குது. ஒரு தவளை சொல்லுது, நான் தான் கிணத்து தவளை, நான் தான் இந்த கிணத்துல பிறந்ததுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எங்க இருந்து வர அப்படின்னு அந்த கிணத்து தவளை வந்து கேக்குது. அதுக்காக சொல்லுது, நான் தான் கடல் தவளை, நான் வந்து கடல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கிணத்து தவளை சொல்லுது, கடலா அப்படின்னா என்ன, இந்த கிணத்தோட அதெல்லாம் அவ்வளவு பெருசாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த கடல் தவளை சொல்லுது, ஏளனமா சிரிச்சு, நண்பா இந்த கடலை வந்து எது கூடயுமே ஒப்பிட முடியாது, அது ரொம்ப பறந்து விரிஞ்சது அப்படின்ட்டு. உடனே இந்த தவளைக்கு வந்து கோவம் வந்துச்சு. இந்த கிணத்தோட அவ்வளவு பெருசாவா இருக்கும் அது, நீ ரொம்ப பொய் சொல்ற, நான் ரொம்ப விவரமானவன் தான், நான் ஒண்ணும் ஏமாளி கிடையாது, நீ ஒன்னும் என்னை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த கடல் தவளை வந்து சமாதானமா சொல்லுது, இல்ல நண்பா, இந்த கடல் வந்து ரொம்பவும் பெருசு, இது கூட வந்து எதையுமே ஒப்பிட முடியாது, உன்னோட கிணத்தை விட அது பல கோடி மடங்கு பெருசு அது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கிணத்தவளை வந்து, நீ ஒண்ணும் பொய் சொல்லாத சொல்லுது. உடனே அந்த கிணத்தவளை, நீ வேணா என் கூட வா, நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை மாரி பொய்யானவங்க கூட எல்லாம் என்னால வர முடியாது, அப்புறம் உன் கூட வந்தா அப்புறம் என்னோட கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்ட்டு அந்த தவளை வந்து அந்த கடல் தவளை வந்து திட்டுது. உடனே அப்புறம் வந்து நீ இங்க இருந்து மரியாதையா ஓடுறு, நீ வந்து இன்னொரு வாட்டி இங்க இருந்தனா அவள் தான் உனக்கு அப்படி இப்படி அது திட்டினே இருந்து. உடனே அடுத்த நிமிஷமே வந்து அது அங்க இல்லாம எப்படியாவது வழி தெரிஞ்சு அந்த கிணத்து விட்டு அந்த தவளை வந்து வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தவளை வந்து ஏளனமா சிரிக்குது, எங்க இருந்தோ வந்து என்ன வந்து ஏமாத்த பாக்குறான், நான் ஏதோ புத்திசாலியா இருந்ததுனால நான் தப்பிச்சுக்கினேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து இந்த கடல் தவளை மாதிரி இல்லாம கிணத்து தவளை மாதிரி இல்லாம கடல் தவளை மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல மத்தவங்க நம்புறதுலயும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதும் நிறைய ஆர்வம் காட்டிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தை பத்தி நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்த கதை வந்து புத்தரும் நேபனும். ஒரு புத்தர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அது வந்து ரொம்பவும் கடும் கோடைக்காலம். அவர் வந்து தவம் செஞ்சு முடிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரால் அந்த வெயில் தாங்கவே முடியல. அந்த வெயில் தாங்கவே முடியாம அவர் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ வந்து ஒரு மேய்ப்பன் இருக்கான். அவன் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க விழுந்து கிடக்கத பாக்குறான். அப்புறம் அவரும் அந்த ஆடுங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்க அப்படியே பாக்குறான். பார்த்தா அவர் புத்தர் வந்து மயக்க போட்டு விழுந்திருக்காரு. சரி இவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ட்டு. அப்பதான் அவனுக்கு தோணுது, அவர் காப்பாத்த போகும்போது நம்ம இவர் தொட்டுட்டா இவரோட புனிதம் வந்து போயிடுமோ, இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது பாவம் வந்துருமோ அப்படின்ட்டு வந்து ஆஹ் அவன் வந்து யோசிக்கிறான். ஆனா வந்து இவர் இப்படி நம்ம விட்டுட்டு போக முடியாதே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவனை மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அந்த புத்தர் பக்கத்துல நிக்க வச்சு அந்த ஆடோடைய பால் வந்து அவர் வாயில ஒரு முகத்திலேயே படுற மாதிரி கறக்குறான். அப்போ வந்து அந்த புத்தர் வந்து இழந்துக்கிறாரு. அவர் இழந்த உடனே இந்த அவன் கூட்டு வந்த ஆடை கூட்டிட்டு தள்ளி போயிட்டு
தள்ளி போயிடுறான். தள்ளி போயிட்டு அவன் வந்து கேட்கறான், "தம்பி நீ தான் என்ன காப்பாத்தீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு. நீ வந்து உன்னோட ஆட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லா பால் கறந்து தரியா?" அப்படி கேட்கறான். அதுக்கு வந்து அந்த மேய்ப்பன் சொல்றான், "ஐயோ! நானா? நான் எப்படி உங்களுக்கு பால் கறந்து தருவேன்?" அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த புத்தர் சொல்றாரு, "ஏன் தாகத்தால தவிக்கிறவருக்கு ஒரு தண்ணி கூட பால் கூட தரமாட்டியா நீ?" அப்படின்னு சொல்றாரு. "அப்படி இல்ல. நீங்க வந்து ரொம்ப புனிதமானவரு. நான் ஒரு கீழ் ஜாதியில பொறந்தவன். நான் எப்படி உங்களுக்கு வந்து பால் கறந்து தர்றது அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த புத்தர் வந்து ஏளனமா சிரிக்கிறாரு. அஹ் அறிவில்லாதவங்களும் அறிவிருந்தும் சிந்திக்க தெரியாதவங்களுக்கு தான் வந்து இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த புத்தர் வந்து இருந்தாலும் நான் எப்படி உங்களுக்கு நான் தரது நான் பால் கொடுத்தேன் அப்படின்னா வந்து உங்களோட புனிதமும் போயிடுமே, அப்புறம் எனக்கு என்ன பாவம் வந்துருமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த புத்தர் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு பால் குடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த மேய்ப்பவனும் வந்து அவருக்கு பால் கலந்து குடுக்குறாங்க. இப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து, யார் வந்து தர்மத்தையும், நியாயத்தையும் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்க. இப்ப யார் வந்து தர்மத்தையும், நியாயத்தையும், கருணை எதுவுமே இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க எவ்வளவு பெரிய மேல் ஜாதியில போனாலும் வந்து அவங்க வந்து இழி இழிவானவங்க தான். அடுத்தது வந்து உலகை அழிக்க காரணங்கள் தேவை. ஒரு அதிகாரி இருக்காரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் வேலைன்னு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து கடல் பணி விஷயமா வந்து கடல் வழியில பயணம் செஞ்சுட்டாரு. கப்பல்ல போறாரு. அவருக்குன்னு தனியா ஒரு ரூம் வந்து ஒதுக்கிட்டாங்க. அந்த ரூம்ல வந்து அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து கப்பல் வந்து ஒரு அழகான ஒரு தீவு பக்கமா போகுது. தீவு பக்கமா போகும்போது அந்த கப்பல்ல இருந்து எல்லாருமே வந்து கப்பலோட முதல் தளத்துக்கு போயிட்டு அந்த தீவோட அழக வந்து ரசிக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, ஒரு வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் அந்த வேலைய பத்தி யோசிச்சுக்கின்னு அந்த ரூம விட்டு அவர் வெளில கூட வரல. அந்த வேலைய தான் செஞ்சுட்டு இருக்காரு அவரு. அப்புறம் அந்த தீவு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ரொம்பவும் பசுமையா ரொம்ப அழகாவும் இருக்கு. அத சுத்தி நெறைய பூக்களும் கலர் கலரா பூக்கள், அப்புறம் நெறைய பறவைகளுடைய இசையும், அதுக்கப்புறம் ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தாவர குரங்குகளும், அதுக்கப்புறம் நெறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் ரொம்பவும் அழகா இருந்துச்சு அந்த தீவு. இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டேங்கிறாரு. நான் வேலை செய்யணும் அப்படின்றதுல தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து, நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன வாழ்க்கைய தான் வாழ்றோம். ஆனா சின்ன வாழ்க்கைய தான் வாழ்றோம். அதுல வந்து அம் நம்ம வந்து மத்த விஷயத்திலயும் நம்ம வந்து இந்த வேலை அப்படின்றத விட்டு இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறத, அப்புறம் டிராயிங் பண்றதுல, மியூசிக்ல இந்த மாரி நெறைய விஷயத்துல நம்ம ஆர்வம் காமிச்சா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுமையடையும். அடுத்தது வந்து சொர்க்கமா நரகமா அப்படின்றது ஒரு கதை. ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி வந்து கண்ண மூடி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. இந்த மாரி வந்து "கடவுளே நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது சொர்க்கத்தையும், நரகத்தையும் நான் பார்த்துறணும். சொர்க்கமும், நரகமும் எப்படிதான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்." அப்படின்ட்டு. அப்போ அப்போ சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் நடுவுல என்ன வந்து வச்சிராதீங்க. என்ன வந்து ஒண்ணு சொர்க்கத்துல இல்ல நரகத்துல என்ன வச்சுக்கோங்க. அதுக்கு நான் வந்து சாகறதுக்கு முன்னாடி அத 2த்தையும் பார்க்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேவதைகள்லாம் வராங்க. அவங்க வந்து அந்த விவசாயிய கூப்ட்டு நரகத்துக்கு போறாங்க. நரகத்துக்கு போனா அங்க எல்லாரும் வந்து ரொம்பவும் அம் சோகமாவும், ரொம்பவும் ஒரு பயத்தோடவே இருக்காங்க. ரொம்ப பசியோடவும் இருக்காங்க. அப்போ எல்லாரையும் அவங்க முன்னாடி சாப்பாடு இருந்தா அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா, ஒரு பெரிய டேபிள் இருக்கு. அந்த நடுவுல அவங்க சாப்பாடு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க கைகள் இருந்தும் அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா வந்து அவங்க கையில சாப்பிடக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குச்சி குடுத்துட்டாங்க. அந்த குச்சியில தான் அவங்க வந்து சாப்பிட்டாகணும். அந்த குச்சிய வந்து அவங்க குத்தியும் சாப்பிடலாம். இல்ல எடுத்தும் சாப்பிடலாம். அவங்களால வந்து எதுவுமே எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த குச்சி வந்து 3 அடி நீளத்துல இருந்தது. 3 அடி நீளத்துல இருக்கிற குச்சில இருந்து எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? அவங்க எடுக்குறாங்க, முயற்சி பண்றாங்க. எல்லாமே கீழ கீழ விழுந்துருது. அப்ப வந்து எல்லாரும் ரொம்ப பசியால கத்துறாங்க. சில பேர் அழுவுறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அத பார்த்த உடனே அந்த விவசாயிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயய்யோ! நரகம் இப்படியா இருக்கும் அப்படின்னு. அவர் வந்து பயம் அவர் வந்து அவங்க பண்றத அவங்க அனுபவிக்கிற நரகத்த பார்த்து அந்த விவசாயி அழுவ ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் அந்த தேவதைகள்லாம் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்ல. சொர்க்கத்திலயும் வந்து அதேதான் நடக்குது. ஒரு பெரிய டேபிள்ல அதே மாரி குச்சி, அதே மாரி சாப்பாடு தான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் வந்து ரொம்பவும் சந்தோஷமாவும், ரொம்ப அமைதியாவும், ஒருத்தரோட ஒருத்தர் நட்பாவும் இருக்காங்க. ஆனா நரகத்துல வந்து யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அப்படின்ட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுறதுலயே தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனா சொர்க்கத்துல வந்து
அவங்க எல்லாரும் அந்த மாதிரி இல்லவே இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பசியே இல்லாம இருக்காங்க. அது ஏன் அப்படின்றது வந்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. அதே மாரி அவங்க கையிலயும் 3 அடி நீள இருக்கிற குச்சி தான் இருக்கு. அதே மாரி அதே தூரத்துல தான் அவங்களுக்கு சாப்பாடும் இருக்கு. அப்பதான் வந்து அந்த தேவதைகள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்காங்க. அவங்க ஒற்றுமையாவே இல்ல. இப்போ இவங்க வந்து புத்திசாலித்தனமா செயல்படுறாங்க. அவங்க புத்திசாலித்தனமா பண்ணல. அவ்வளவு பெரிய ஒரு 3 அடி நீளத்துல இருக்கிற குச்சிய வந்து அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? ஆனா அதுக்கு அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு வந்து அவங்க குடுக்கலாம்ல. அப்போ வந்து அந்த குச்சியால வந்து ஒரு சாப்பாடு சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் வயிறு நிறையும். அப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க சாப்பாடு அவங்களால எடுக்க முடிஞ்ச சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது போய் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த விவசாயிக்கு வந்து நம்ம வந்து சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, நம்ம வந்து நான் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளுக்கு மத்தவங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்றது. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால மத்தவங்க கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கலையே அவங்களுக்காவது கிடைக்குதே அப்படின்றது நம்ம சந்தோஷமா இருக்கணும். இப்போ இந்த புக்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னா வந்து அன்பின் வெற்றி அந்த கதை. இந்த கதையில வந்து எல்லாரும் வந்து நம்ம மட்டும் வெற்றி அடையக்கூடாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் வெற்றி அடையணும் அப்படின்றதுதான் எனக்கு வந்து இந்த நான் படிச்ச கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். Thank you.